அன்னாளுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இயேசு எருசலேமில் உங்களை என்னை பார்த்து அவர் கண்ணீர் வெடித்தார் என்று வேதம் சொல்கிறது. புலம்பல் 2:17. நீ இந்த பட்டணத்துக்காக, இந்த தேசத்திற்காக ஒரு நதியளவு கண்ணீர் விடு, உன் கண்ணீமை ஓய்ந்திருக்க வேண்டாம் என்று புலம்புகிற சத்தத்தை கேட்கிறோம். வெளிப்படுத்தல் 21:4 சொல்கிறது, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படியாக இருக்கிறார். நீ கண்ணீர் விடும் போலதான் உன் பக்கத்தில் இருந்துகிட்டு அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். மனுஷன் கவலைப்படலாம், ஒருவேளை கவலைப்படாமல் இருக்கலாம், சொந்தங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம், பந்தங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம், உறவுகள் கவலைப்படாமல் இருக்கலாம். நம்ம என்ன சொல்றது, மனைவி, ஹஸ்பண்டு, பிள்ளைங்க நம்மளை குறித்து கவலைப்படாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு நீ கண்ணீர் விடும் பொழுது அவர் கவலைப்படுகிற தேவனாய் இருக்கிறார், உனக்காக வேதனைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஐயோ என் பிள்ளை கண்ணீர் வடிக்குதே, ஐயோ என் பிள்ளை வேதனைப்படுதே, ஐயோ அந்த போராட்டத்திலிருந்து வெளியில வர முடியாம அது கண்ணீர் வடிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய கண்ணீரை துருத்தியிலே அளந்து வைத்திருக்கிறார். என்னுடைய பாடுகள் எப்பொழுது நீங்கும், என்னுடைய வேதனை எப்பொழுது மாறும், என்னுடைய துன்பம் எப்பொழுது மாறி போகும், என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படுமா அப்படிங்கிற இயக்கத்தோடு புலம்புகிறதை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வெடிக்கிறவராய் இருக்கிறார். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நீ கண்ணீர் விடும்போது இயேசு கவலைப்படுகிற தெய்வனாய் இருக்கிறார். அதனால்தான் கவலைப்படாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும், உன் வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும், உன் வாழ்வு ஆறுடைய கோல் துளிர்த்தது போல துளிர்க்கும். இந்த தேவன் உன்னுடைய கண்ணீரை மாற்றுவார். வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட உன் கண்ணீர் யாவையும் கர்த்தர் மாற்றிக்கொண்டு நீ பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நல்ல தெய்வம் உங்களுக்கு உண்டு. கண்ணீர் விடாதே.